everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. First of all, நிஃப்டியோட ஓப்பனாக பார்க்குறோம் 24,802.50 அப்படின்றது ஓப்பன். ஸோ ஆஸ் பர் அவர் ப்ரீமியம் அனாலிசிஸ் 24,800 கால் அண்ட் புட் வந்து ஓப்பனிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்ன அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற இண்டிகேட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டரை நம்மளோட தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்காக நம்ம ஃப்ரீயாக இன்வைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்வைட் வந்து வேணும் அப்படின்றாங்க. நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்க இந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் பின் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இன்வைட் பண்ணி கொடுக்குறேன். இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம வந்து கால் போட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து வைக்கணும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி அதை எடுத்தாச்சு. ஸோ அதில் அந்த டூலை வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ லோட் பண்ணியாச்சு. So as per first bar, both side decay is happening. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது ஸோ இன்றைக்கி வந்து சைட்வேஸ் டே. இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு பார் வந்து ரெண்டும் வந்து லோவரில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நம்மளோட பிரேக் இவனோட ஒரு மெயின் ரூல். ஸோ போத் சைடு ஓப்பனிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அவனோட பிஇபியை வந்து லூஸ் பண்ணுது அப்படின்னா ஸோ இட்ஸ் இண்டிகேட்டிங் சைட்வேஸ். ஸோ அப்போது எப்படி இருக்கும் மூவ் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் போகிறோம். ஓகேங்களா? ஸோ கசான்னு அரைச்சி தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்படின்னும் போது நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட டேட்டா அனாலிசிஸ் படி ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டேட்டா அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டா அனாலிசிஸ் படி நமக்கு இன்றைக்கி 24,900 அப்படின்றது தான் மேக்ஸ் டிபி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 10 o'clock பிஃபோராகவே தெரியும். ஓகேங்களா? ஸோ 10 o'clock பிஃபோராகவே ஸோ என்னோட மேக்ஸ் டிபி பை சைட் அப்படின்னா 24,900 அப்படின்னு தெரியும். ஸோ ஓப்பன் ஆனது 24,800, 850, 900 அப்படின்றது மேக்ஸ் டிபி. ஓகேங்களா? ஹையர் தான் போகுதுன்னு அப்படி நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதாவது ஓப்பனிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து ரெண்டு பக்கம் லூஸ் பண்ணிடுச்சு. ஸோ அப்படி நம்ம சைட்வேஸ் சரிப்பா ஒரு சைட்வேஸாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும், லாங்காக ஷார்ட் அந்த சைட்வேஸ்லேயும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு யார் பதில் சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா அனாலிசிஸ் வந்து பதில் சொல்லுவோம். இன்றைக்கி வந்து சைட்வேஸ் தான்ப்பா, சைட்வேஸ் அப்படின்னாலும் அப் டு 24,900 வரைக்கும் போகலாம், நீங்கள் வந்து லாங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்படின்னும் போது 24,800 கால் போட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ லெட்ஸ் மூவ் டு அட்வான்ஸ் அனாலிசிஸ் என்எஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அனாலிசிஸ்க்கு நம்ம மூவ் பண்ணும்போது ஸோ நமக்கு எங்கவே ஓகேங்களா 67.80லேயே நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து அகைன் ரீஎன்ட்ரி. ஸோ இப்போ அப்படின்னும் போது பிஇபியை லூஸ் பண்ணால் அப்படின்னாலும் இது என்ட்ரி கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ என்எஃப்எஸ் படி ஸோ நாட் அ பிஇபி. ஓகேங்களா? ஸோ பிஇபியோட அட்வான்ஸ் அனாலிசிஸ் அது. ஸோ அதுபடி அவனோட மேக்ஸ் டிபி அப்படின்றது 120 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியர் கட்டாக இங்கே இருக்கும்போதே தெரியும். ஸோ பை அடிக்கிறவன் 60 பாயிண்ட் தான் ஹையர் போகணும். ஸோ 60 ரூபா இருக்க ப்ரீமியம் 60 ரூபா வந்து போக வேண்டியது இருக்குது. இந்த இடம் இந்த விக்கில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். ஸோ தட் டைம் பிஇபிக்கு பிலோ இருக்க வேல்யூ பிஇபி லூஸ் பண்ணியிருக்க தட் ஸ்ட்ரைக் கம் டு 25 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த பக்கம் செல் அடித்தவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு 24ல் எக்ஸிட். ஸோ பை அடித்தவனுக்கு 125ல் எக்ஸிட். ஸோ அந்த இடத்துல நமக்கு கிளியர் கட்டாக எக்ஸிட் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் ப்ரீமியம் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஸோ நமக்கு பிரேக் அவுட் கூட தான் ரீடெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸோ நமக்கு இந்த இடத்துல அரௌண்ட் வந்து 80லேருந்து 120 40 பாயிண்ட் வந்து கொடுத்துருப்போம். பட் ஸோ நம்ம பிஃபோராகவே என்ட்ரு ஆகும். ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் அனாலிசிஸில் ஸோ அது சைட்வேஸ் டேலையும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அப்படின்னும் போது நம்ம இந்த என்ட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்த அந்த அனாலிசிஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்மளோட 24,700 கால் அண்ட் 24,900 புட்டில் வந்து நம்ம ஐடிஎம் மெத்தடில் அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இது ஏடிஎம் மெத்தடுக்கான செட்டப். ஸோ இது வந்து ஐடிஎம் மெத்தடுக்கான செட்டப். ஸோ ஐடிஎம் மெத்தடில் நமக்கு வந்து இங்கே என்ட்ரி கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல கீழே பிரேக் அவுட் கொடுத்துட்டு இருந்தாலும் நமக்கு கால் அவுட் புட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கால் ஆப்ஷன் தான். ஸோ ஈவன் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம்
அப்படின்னாலும் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த என்ட்ரி நீங்கள் தாராளமாக எடுத்துருக்க முடியும். ஸோ அதுக்கு கன்ஃபர்மேஷன் 24800 கால் ஆப்ஷன், அவனோட அட்வான்ஸ் அனாலிசிஸ் அட் 59.60 அப்படின்றது. ஸோ கால் ஆப்ஷனுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக தெரியும் போது ஸோ நம்ம ஐடிஎம்மை அடிஷனலுக்கு வச்சுட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இவன் இந்த இடத்துல எக்ஸிட் அடிக்கிறான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிபி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மேக்ஸ் டிபி ஏடிஎம் பேசிஸில் தட் டைம் ஓகேங்களா. ஸோ அப்போ அப்படின்னும் நம்ம எக்ஸிட் அடிக்க போகிறோம். ஸோ நம்ம லைவில் கொடுத்தது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 24,100. ஸோ இது வந்து மேக்ஸ் டிபி ஓகேங்களா. நமக்கு 30 to 40 பாயிண்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ குட் ரிட்டர்ன் இன் சைட்வேஸ் மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ சைட்வேஸில் 30 to 40 பாயிண்ட்ஸ் ஒரு டைரெக்ஷனை ஃபைன் பண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஓகேங்களா. ஸோ மற்ற எந்த செட்டப்லேயும் இந்த மாதிரி குரூஷியலான என்ட்ரி ஓகேங்களா. ஏன்னா நமக்கு என்ட்ரி இங்கே இதில் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இது நம்மளோட என்ட்ரி ஓகேங்களா. ஸோ 59.35 என்ட்ரி அப்படின்னா ஸோ இவனோட எஸ்எல் அப்படின்றது ரொம்ப 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 குரூஷியலாக இருக்கும். 55 ஆர் 50 ஆர் 56 ஸோ அந்த மாதிரி ரொம்ப குரூஷியலான எஸ்எல் இருக்கும். ஸோ வேறு எந்த செட்டப்லேயும் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது ஓகேங்களா. ஸோ ஓகே அப்படின்னும் போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம். ஸோ அந்த இடத்துல என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக 1:2 ரிவார்டு வந்து பர்ஃபெக்டாக கொடுத்தோம். ஸோ 40 பாயிண்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ குட் ரிட்டர்ன் ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு ஆக்சுவலி 50 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் லைன்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஓகே 40 பாயிண்ட்ஸ் அப்படின்றது டீசெண்டாக கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் தட் அகைன் ரீஎன்ட்ரி அகைன் வந்து 40 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஏன் இந்த டாட்டர் லைனில் அப்படி ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்னா எந்த டூலில் எந்த மெத்தடில் அப்படி தான் கொடுக்கும் ஓகேங்களா. ஓகே ஸோ ஓகேப்பா இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு செல்லிங்க்கு என்ட்ரி கிடைக்குது ஓகேங்களா. ஸோ 24,900 அப்படின்றது தான் டாப் டிபி. ஸோ நான் 750 அப் டு 900 வரைக்கும் லாங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ ஆஸ் பர் அவர் டேட்டா அனாலிசிஸ். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ஈவன் எவ்ரி கரெக்ஷனில் யூ கேன் டேக் அ ட்ரேட் ஓகேங்களா. ஸோ 80 to 90 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கான். ஸோ ஆஃப்டர் தட் ஸோ இந்த ஒரே ஒரு பார் ஓகேங்களா, ஒரே ஒரு பாரில் நமக்கு 100 பாயிண்ட் வந்து செல்லிங் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெரிய ட்ரேடரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ என்எஸ்சிக்காரன் அதாவது நம்மளோட என்எஸ்சி ஹியூஜாக வந்து எஃப்ஐஏஸ் டிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எ சடனாக போட சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குது மேனிபுலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே சரி, இந்த இடத்துல எஸ்எல் அடிக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஸோ யார் ஒருத்தரும் இந்த இடத்துல 24,900 கால் ஆப்ஷனோ ஒரு புட் ஆப்ஷனோ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட என்ட்ரி 59.85 உங்களோட என்ட்ரிப்பா. ஸோ உங்களோட எக்ஸிட் அப்படின்றது 120 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எந்த ட்ரேடிங் அகாடமியும் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ நான் 100% சொல்லுவேன். இந்த ஷார்ட் ஃபாலை அதை எப்படி கேப்சர் பண்ணுறது, ஸோ என்ன மாதிரி கண்டிஷனில் அதை கேப்சர் பண்ணுறது, ஸோ அது என்ன ப்ரீமியம், அதாவது 24,900 நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பிஇபி அப்படின்றது பார்ஷியல் புக்கிங் லெவல். ஸோ உன்னோட மேக்ஸ் டிபி தட் என்எஃப்எஸ் லெவல் கண்டிப்பாக 120 நீங்கள் எக்ஸிட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் சொல்ல போகிறதே கிடையாது நம்மளை தவிர்த்து ஓகேங்களா. ஸோ அதாவது நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா நான் என்ன இடத்துல என்ட்ரி எடுக்கிறனும் ஸோ வி டீச் தட் லெவல் ஓகேங்களா. வேறு எதுலேயும் வந்து அந்த உங்களுக்கு ரியலில் வந்து காமிக்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சின்ன சின்ன பாராக இருக்குது அப்படின்னா அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்டார்ட் செல்லிங் we can enter ஓகேங்களா. ஸோ அவங்க கூட நம்மளால் என்ட்ரு ஆக முடியும். ஸோ அது ஒன் அண்ட் ஒன்லி என்எஃப்எஸ் கான்செப்டில் மட்டும்தான் முடியும் ஓகேங்களா. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட என்ட்ரி ஓகேங்களா. ஸோ ஒரு பொசிஷன் நீங்கள் தான் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ ஓகே அது வரைக்கும் போக போகுதுன்னு தெரியும். ஸோ அவரோட கேபிட்டலுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு போகும் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் அ மேட்டர். ஸோ இப்போ நமக்கு ஏடிஎம்லேயும் என்ட்ரி கிடைக்கிது. ஸோ அடுத்து இந்த இடத்துல ஸ்பாட் ஓகேங்களா. ஸோ ஸ்பாட் லோ வந்து வயலேட் பண்ணியிருக்கு. ஸோ ஆஸ் எஸ்எம்சி பிளேயராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே இப்போ இந்த பாரை தொட்டால் நான் என்ட்ரி போடுவேன் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அந்த பாரை தொடும்போது அது என்ன ப்ரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியத்தில் அப்படியே வந்து என்ட்ரி போட்டுக்க வேண்டியது தான். பட் ஆஸ் எ ஆப்ஷன் பையராக
in premium chart 24,850 call option. ஸோ நான் கண்டிப்பாக என்ன ப்ரைஸில் என்ட்ரு ஆகும் அப்படின்னா, சப்போ இந்த இடத்துல அவனோட என்ட்ரி அப்படின்றது 50 ருப்பீஸில் தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ அது 60 இருந்தால் எடுக்க மாட்டேன், 50 இருந்தால் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக 55 ஆர் 53 அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் வேல்யூவில் மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ அதர் பிளேசஸில் போய்ட்டு நம்ம அன்வான்ட் என்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ இதுதான் குரூஷியலான என்ட்ரி. ஸோ அதுக்கான எஸ்எல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ வேறு எந்த ஒரு செட்டப்லையும் ஸோ யூ நெவர் என்டர் அக்ரெசிவ்லி. ஓகேங்களா? ஸோ வேறு எந்த செட்டப்லேயும் உங்களால் ஸோ இந்தளவுக்கு அக்ரெசிவாக உங்களோட என்ட்ரி போடவே முடியாது. 800 ஆல்சோ நமக்கு ஸோ பர்ஃபெக்டான தேர்ட் பாரில் என்ட்ரி கிடைக்கும். யூ கேன் என்டர் அக்ரெசிவ்லி வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரீமியம் ரீடிங். ஓகேங்களா? ஸோ மெனி டைம்ஸ் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளால் வந்து எந்தளவுக்கு நாலேஜ் கொடுக்க முடியுமோ ஸோ அதை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இல்லை எனக்கு இன்னும் அட்வான்ஸாக வந்து கற்றுக்கணும், நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து பின் பண்ணலாம். ஸோ இப்போது ஆஃபர் போயிட்டுருக்கு 3,999. ஸோ அதை லிமிட்டட் பீரியடில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுன்றங்க தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பே பண்ணுற அந்த ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நம்மளோட கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் டோட்டலி லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். ஸோ 100% நான் வந்து கேரண்டி கொடுப்பேன். ஆஸ் ஆப்ஷன் பையராக ஆப்ஷன் செல்லராக வரீங்க அப்படின்னாலும் ஸோ நம்மளோட என்எஃப்எஸ் கான்செப்ட் ஸோ இட்ஸ் லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். ஓகேங்களா?